ஹாய். நான் வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து பவுண்ட்ரிஸ் பற்றி ஒரு கான்டென்ட் வந்து போட்டிருந்தேன். அதை பற்றி என்னுடைய ஃபாலோவர் வந்து ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஃபேமிலியில் ஒரே வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து எப்படி பவுண்ட்ரிஸ் வந்து போட முடியும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தானே லைஃப், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து அட்ஜஸ்டிங் கிடையாது, இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு, அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து வேறு. நம்ம யார் கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் எங்கேயோ போயிட்டுருக்கீங்க, சம்வன் வந்து ஒரு ஹெட்ஃபோன் போடாமல் ஏதோ ஒரு நாய்ஸியாக ஏதோ ஒரு பாட்டு கேட்டுட்ருக்காங்க இல்லை பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அந்த டைம் நம்ம அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அந்த ஒரு ட்ராவல் ஆன அந்த ஒரு 3-4 ஹவர்ஸை வந்து நம்ம எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கடந்து வர முடியும், அதுதான் பண்ண முடியும். பட் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து நம்ம அந்த மாதிரி வந்து கடந்து போக முடியாது. நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவங்கள. ஏன்னா அப்போ தான் இது வந்து லாங்கர் ரன்க்கு வந்து நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நாளாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அந்த மொமெண்ட் வந்து நமக்கு வந்து ஓகே போகிற மாதிரி இருக்கும். பட் அது என்ன ஆகுனா, நம்ம மைண்டில் வந்து ஒரு பெரிய மென்டல் லோட் வந்து ஸ்டோர் ஆகிட்டே வரும் ஒரு அக்கரன்ஸ்லேயும். அண்ட் ஒன்ஸ் டைம் என்ன ஆகும்னா, இட் வில் எக்ஸ்ப்ளோட் லைக் எனிதிங். அந்த எக்ஸ்ப்ளோட் ஆகிற அந்த மொமெண்ட் வந்து வி கான்ட் டேக் இட் அப். ஓகேவா, நம்ம ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப உடஞ்சிரும். பட் வென் வி ட்ரை த ஆப்ஷன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னா, வி கேன் சிட் அண்ட் டாக். நீ ஏன் ஏதோ நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, நீ ஏன் இப்படி பண்ணுற, எனக்கு இது பிடிக்கல, நான் இது என்ன பண்ண முடியும்ன்ட்டு. இட்ஸ் நாட் வித் யோர் பார்ட்னர், இட்ஸ் வித் எனி ஒன், வித் யோர் மாம், ஃபாதர், ஈவன் யோர் கிட்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணுறப்போ அவங்க ஏன் அதை பண்ணுறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு அதனால் என்ன ப்ராப்ளம் இருக்குது நம்மளும் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அந்த இடத்துல வந்து ஒரு காமன் பாயிண்ட், ரெண்டு பேருக்குள்ள ஒரு காமன் பாயிண்ட்டை மீட் பண்ணி வி கேன் ட்ராவல்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட க்ளோஸ் ஒன், நீங்கள் உண்மையாலுமே கேர் பண்ணுற ஒருத்தவங்க கூட வந்து நீங்கள் ஒரு லாங் லாஸ்டிங்கான ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஆல்வேஸ் கோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், நாட் அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு தான், பட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கோஸ் ஃபார் த லாங்கர் ரன்.